Welcome to Mallika Badrinath's kitchen. Healthy food, tasty food. Instant mangai pickle. அதாவது உடனடியாக பரிமாறக்கூடிய ஒரு pickle. மாங்காய் சீசன்ல வந்து இது எல்லாரும் பண்றதுதான். ஆனா ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து அதுக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும். இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் pickle எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன். மாங்காய் பொடியாக அரிந்தது 1 கப் அளவு. அரிந்த வெங்காயம் விரும்பும் அளவு. பொடி உப்பு தேவையான அளவு. மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு. கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு. எண்ணெய் 2 டீஸ்பூன். பெருங்காயத்தூள் 2 அல்லது 3 சிட்டிகை. இந்த மாங்காய் பிக்கிள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம வடு மாங்காய்க்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக செலக்ட் பண்ணி வாங்குறோம். ஆனால் அவங்க சம்டைம்ஸ் வந்து பொறுக்கிறதுக்கு விடுறதில்ல. இந்த மாதிரி பெரிய மாங்காவும் சேர்த்து அதோட வந்துடும். இதை வந்து வடு மாங்காய் பொறுத்துக்கு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த மாங்காய் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிக்கிள் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இது மட்டும் இல்லை, கிளிமுக்கு மாங்காய் இல்லை எந்த மாங்காவாக இருந்தாலும் சரி, லேசாக பழுத்ததாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிக்கிள் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து அப்படியே பச்சையாக போடுறது தான். இதுக்கு வந்து நம்ம கூடுதலாக வெங்காயம் சேர்க்க போகிறோம். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை வந்து இப்போ ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம போட்ட உடனே இன்றைக்கே சாப்பிட்லாம். நம்ம தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், மற்றபடி உப்புமா வகைகளுக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக இந்த வெங்காயம் பச்சையாக சேர்த்தா கொஞ்சம் சுவை நன்றாக இருக்கும். அதாவது மாங்காய் எவ்வளோ இருக்கோ அதில் 1/4 பங்கு அளவு நம்ம வெங்காயம் சேர்த்தா போதுமானது. இதுக்கு வந்து உப்பு இந்த மாங்காயினுடைய புளிப்புக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கணும். இதோட வந்து மிளகாய்த்தூள் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று காரமாக இருக்கும், ஒன்று காரம் இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்புக்கு தகுந்த மாதிரி தான் காரம் இருக்கணும். அதாவது மாங்காயினுடைய புளிப்புக்கு தகுந்த மாதிரி தான் ரெண்டுமே. இப்போ இதோட வந்து உப்பு சேர்த்தாச்சு, காரம் சேர்த்தாச்சு. நம்ம வந்து எண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு இதை சேர்த்து கலந்தாக்க போதுமானது. இப்போ இதை நம்ம வந்து இப்படியே நம்ம முதல்ல கலந்து விட்டுடலாம். இதில் வந்து நம்ம தாளித்ததுக்கப்புறம் அந்த உப்பு படப்பட அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஊறி அதுலேருந்து தண்ணி விட்டு வந்துடும். அதை அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு வந்து வெங்காயம் போடாமையும் செய்யலாம். விருப்பப்பட்டால் ஒரே ஒரு பூண்டை வந்து இடிச்சிட்டு சேர்க்கலாம். அது கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். கருவேப்பிலை விருப்பப்பட்டால் தாளிக்கிறதுல சேர்க்கலாம். இது பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டால் போதுமானது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்கிற கரண்டியில். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்தா போதுமானது. நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக வெந்தயத்தூள் சேர்க்கலாம். வெந்தயத்தூள் கூட வந்து இதுக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும். அதாவது லேசாக வறுத்து பொடித்த வெந்தயம் இதை வந்து கொஞ்சமாக தூவிக்கலாம். எல்லா ஊறுகாய்க்குமே கொஞ்சம் வெந்தயத்தூள் சேர்க்குறப்ப ஊறுகாய் 2-3 நாள் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். மாங்காயோடு இதை வெந்தயம் சேர்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துட்டு இதில் ஊற்றிடலாம். பெருங்காயத்தூள் இந்த மாதிரி சேர்க்குறப்ப தான் நல்ல மணமாக இருக்கும். ஊறுகாயும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தையே நல்லா தண்ணி விட்டு வந்துடும். வெங்காயத்தில் இருக்கிறது ஈரப்பதமும் வெளியில் வரும். உப்பு பட்டதுக்கப்புறம் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் வந்து லேசான துவர்ப்பு சுவை இருந்தாலும் இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணுறப்ப துவர்ப்பு சுவை தெரியாது. இது வந்து டெம்பரரி பிக்கிள் சொல்லுவோம். இதை வந்து இன்ஸ்டன்ட் பிக்கிள் அப்படின்னாலும் இது அதிக நாளுக்கு வச்சுருக்க முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 வாரம் வரைக்கும் வச்சுருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இது வந்து உப்புமாவுக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும். நம்ம வீட்லேயே வந்து மரம் வந்ததுனாக்கா காய்ச்சி எடுப்போம். சம்டைம்ஸ் கீழே விழும். அந்த மாதிரி விழுறதெல்லாம் கூட இந்த மாதிரி பொறுக்கிட்டு இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள், உடனடி மாங்காய் பிக்கிள் தயாராகிடுச்சு. செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். 5 நிமிஷம் வேலை தான். நம்மளுக்கு மாங்காய் கட் பண்ணுற நேரம் மட்டும்தான். இதுக்கு எதுவுமே வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காமல் எந்த மாதிரி மாங்காயாக இருந்தால் கூட இதை யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் விச் இஸ் வெரி வெரி டேஸ்டி. இட்ஸ் suitable for curd rice, at the same time for upma varieties also. Have to cut the mango finely, add chopped onion, salt, red chilli powder, mix everything together, heat little oil, add mustard seeds, allow that to splutter, add little Asafoetida powder in that oil itself and then pour over. You can add very little fenugreek powder, roasted fenugreek powder, which adds taste. At the same time it will stay for few days more. Instant pickle, mango pickle, it's very very tasty. You can keep it up to 1 week in the refrigerator and use it.